நீங்கள் டாக் ஃபுட்டே கொடுக்குறீங்கன்னா சாப்பாடு போட்டுட்டு அதை அப்படியே வச்சிடுறது. அந்த டாக் வேணுங்கும்போது போய் அங்கே சாப்பிடும். மிகப்பெரிய தப்பு. ஏன்னு சொல்கிறேன் அப்படின்னா, டாக் சாப்பிட எப்போ வேணாலும் சாப்பிடுதுன்னா எப்போ வேணாலும் பாத்ரூம் போகும். அது ஒரு பிரச்சனை. 2வது ஒபிசிட்டி. அது எப்போ பார்த்தாலும் சாப்பாடு இருந்துச்சுன்னா அது சாப்பிட அதுக்கு நீங்கள் ஃபில்லப் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு வந்து உடம்பு வெயிட்டு கண்ணாபின்னா கண்ட்ரோல்லாம் போகும். கண்ட்ரோல்லாம் போச்சுன்னா ஜாயின்ட் ப்ராப்ளம்ஸ் வரும், டைஜஷன் ப்ராப்ளம்ஸ் வரும். நீங்கள் ஃபீடிங் எந்த அளவுக்கு ரெகுலேட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பாதி ஹெல்த் ப்ராப்ளம்ஸை மேனேஜ் பண்ணிடலாம். அடுத்த விஷயம் டேபிள் ஸ்க்ராப்ஸ்னு சொல்கிறது. இப்போ நீங்கள் சாப்பிட்டுட்ருக்கீங்க, உங்கள் டாக் பக்கத்தில் அங்கே உட்காந்துருக்கு, இல்லை அங்கேருந்து வாலாட்டுறது, இல்லை பக்கத்தில் வந்து பெக் பண்ணுதுன்னு சொல்லுவோம், வந்து கெஞ்சுது சாப்பாடு கொடுக்க சொல்லி உங்களை இது பண்ணுது. நீங்கள் தோசை சாப்பிட்டுருக்கீங்க, சட்னி தட்டு இந்தா அப்படின்னு சொல்லி ஒரு தோசையில் ஒரு இதை பிச்சு கொடுக்குறது. அது ஒரு பார்க்கறதுக்கு கொஞ்சம் அது வந்து உங்கள் சந்தோஷத்துக்காக நீங்கள் பண்ணுறீங்க. டாகை வந்து கெடுக்குறீங்க, ஸ்பாயில் பண்ணுறீங்க. என்ன கண்ட நேரத்தில் சாப்பிட்டுக்கிட்டே இருந்துச்சுன்னா அந்த டாகோட